இப்போ வந்து நான் பன்னீர் செய்யறதுக்காக பால் ஒரு 1 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். இந்த காய்ச்சின பாலில் நான் வந்து இப்போது காய்ச்சின பாலில் வினிகர் வந்து ஊற்றிருக்கேன். வினிகர் வந்து கொஞ்சம் ஊற்றுனேன். இப்போ மாறி இந்த பாருங்க இந்த மாதிரி கெட்டு போன மாதிரி ஆகிடுச்சா பால். கெட்டு போன பால் மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டிட்டு இப்படி புழிஞ்சு வச்சிடணும். வடிகட்டிட்டு அந்த பாலை இந்த துணியில் போட்டு வடிகட்டிட்டு இதில் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை வாஷ் பண்ணி நம்ம இந்த மாதிரி புழிஞ்சி ஒரு துணி போட்டு கட்டி வச்சிடணும். கட்டினதுக்கப்புறம் நமக்கு பன்னீர் ரெடி ஆகிடும். போட்டு வச்சுருந்தோம்ல, அது இப்போ நமக்கு பன்னீராக ரெடி ஆகிடுச்சு. அந்த பாலில் போட்டு வடிகட்டி கட்டி அந்த தண்ணியெல்லாம் வடிகிற வரைக்கும் இந்த மேலே ஒரு வெயிட் வச்சுருந்தோம். இப்போ நமக்கு பன்னீர் ரெடியாக இருக்குது. இதே பன்னீர் வந்து இந்த கடையில் வாங்கினா எனக்கு 400 ஆகும். எனக்கு நம்ம வீட்டில்